இப்போ நாம் பார்க்குற சோப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பைமேனி சோப்பு நம்ம ரெடி பண்ணுறோம். குப்பைமேனி சோப்பு இயற்கையான முறையில் எப்படி நம்ம செய்யறதுன்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். இப்போது நமக்கு தேவையான ஆயில்ஸ் எல்லாமே நேச்சுரல் ஆயில்ஸு, கோகோனட் ஆயிலும், பாம் ஆயில் இதை 2 மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஊற்றிருக்கோம். அடுத்ததாக நம்ம ஊற்ற வேண்டிய ஆயில் என்னென்னா, ரைஸ் பிராண்ட் ஆயில். இது வந்து ஒரு சாஃப்ட் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கிற ஒரு ஆயில். ஏன்னா கோகோனட் ஆயில் வந்து ஹார்ட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நுரை வர்றதுக்கு, அழுக்கு போகதான் ஹெல்ப் பண்ணுறது. 3ஆவதா ஊற்றுனது வந்து நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நல்ல மாய்ஸ்சரைசிங் நமக்கு உடம்புல கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கேஸ்டர் ஆயிலும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 3 ஆயில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கோகோனட் ஆயில், பாம் ஆயில், ரைஸ் பிராண்ட் ஆயில், அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில். இந்த 3 ஆயிலுமே பயன்படுத்தி நம்ம இந்த சோப்பை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். குப்பைமேனி அப்படின்னு சொல்கிற இந்த சோப்பு. இந்த 3 ஆயிலுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் குப்பைமேனி பவுடர். இது வந்து நேரடியாக நாங்களே வந்து பறித்து இதை காய வச்சு திரும்ப அரைச்சி அதை எடுத்திருக்கோம். இது எதுவும் டைரெக்டாக கடையில் போய் நம்ம வாங்குறது கிடையாது. இதுவும் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தான். ஸோ நாமளே அரைச்சி இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பவுடரை தான் இப்போ டைரெக்டாக நம்ம ஆயிலில் இதை சேர்க்குறோம். ஆயிலில் சேர்த்து இதை நல்லா வந்து ஆயிலோட ஃபுல்லாக மிங்கிள் ஆகிற அளவுக்கு, நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுருக்கோம். ஸோ இதை ஏன்னா நம்ம ஆயிலில் எதுவும் லம்ப்ஸ் வந்து எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது. பவுடருடைய லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து நாம் கம்ப்ளீட்டாக கையால் அந்த ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா கலக்கிறதும், அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிளெண்டரை யூஸ் பண்ணியும் நம்ம கலக்குவோம். ஸோ இதை நல்லா இப்போ பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 ஆயிலையும் சேர்த்து அந்த பவுடர் சரியாக மிக்ஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் பிளெண்டர் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். பிளெண்டரை யூஸ் பண்ணி அந்த பவுடர் நல்லா வந்து ஃபுல்லாக லம்ப்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதுதான். ஸோ ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நல்லாவே ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து ஏற்கனவே மிக்ஸ் பண்ண அந்த ஆயிலோட மிக முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா சோப்பு. அந்த ஆயிலை வந்து சோப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பைண்டிங் ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்கிறது. அதை தான் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி இதனுடைய மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு ஆயிலில் இருக்கிற அந்த ஃபேட்டி ஆசிடை தனியாக பிரிக்கிற வேலையை செய்கிறதே வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு. அதனால தான் சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாமல் எந்த ஒரு சோப்புமே நம்மளால் பண்ண முடியாது. அப்படி அது மீறி பண்ணுறோன்னா அது சோப்பாகவும் இருக்காது. ஸோ அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுன்றது ஆயிலில் இருக்கிற அந்த ஃபேட்டி ஆசிடை பிரித்து தான் நமக்கு கன்வெர்ட் பண்ணி அது வந்து சோப்பாக நமக்கு மாறி கொடுக்குது. அதற்குண்டான ப்ராசஸை நம்ம செய்கிறதுக்காக தான் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடை ஏற்கனவே நம்ம வாட்டர், அதாவது பியூரான வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்டில் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டிஸ்டில் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸை உண்டான அந்த லையை மட்டும்தான் இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆயிலோட. ஸோ இப்போ ஆயிலோட நல்லா அந்த லை அப்படின்னு சொல்கிறது அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் டைமில் நம்ம பிளெண்டரை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண தான் எந்த அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவு தான் அதில் வந்து அது சோப்பாக கொஞ்சம் மாறுறதுக்கான தன்மை வந்து பெறும். அந்த ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாகும். அது கெட்டியாகிற டைம் தான் நமக்கு அந்த சோப்பாக மாறுற டைம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து லிக்யூடாக இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் லிக்யூடாக மட்டும்தான் இது இருக்கும். அந்த லிக்யூடை தான் நம்ம வந்து மோல்டில் ஊற்றி அதை சோப்பாக மாற்றுவோம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு உண்டான வேலை தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது. அடுத்ததாக நம்ம வாசனைக்காக மிக முக்கியமாக சோப்பு அப்படின்னாவே எடுத்தோன்னே நம்ம ஸ்மெல் பண்ணி தான் பார்க்குறாங்க. ஸோ நாமளாக இருந்தாலும் சரி, வெளியில் ஒரு கடையில் போய் சோப்பு நம்ம வாங்குறோன்னா என்ன பண்ணுவோம், ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஸ்மெல் வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக நம்ம ஃப்ராக்ரன்ஸு இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு 25 to 30 கிராம் அளவுக்கு வந்து நம்ம 1 லிட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் சோப்பினோட ஸ்மெல் அப்படின்றது நம்ம குளிக்கும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்ம குளித்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் வந்து அதை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுனா அந்த ஃப்ராக்ரன்ஸ் இதில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக மோல்டு தயாராக இருக்கும். ஸோ தயாராக இருக்கிற மோல்டில் இதை எடுத்து ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ மோல்டு நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மோல்டு வந்து தயாராக இருக்குது. நம்ம யூஸ் பண்ண அந்த லிக்விட் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆயிலில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. அந்த பைண்ட் ஆனதுக்கப்புறமா
நாம ஒவ்வொரு அந்த கேவிட்டி மோல்டோட கேவிட்டி ஒரு 6, 6 கேவிட்டி இருக்கும் ஒரு மோல்டுலுமே. ஸோ 12 கேவிட்டி உள்ள அந்த மோல்டுல ஃபுல்லா நாம இதே வேள அத போர் பண்ணிக்கலாம். ஸோ போர் பண்ணி முடிச்சுட்டு, அத கரெக்ட்டா அந்த போர் பண்ண இடம் வந்து ப்ராப்பரா இருக்கிறதுக்காக சில அட்ஜஸ்ட்மென்ட்லாம் பண்ணிட்டு, அத ரெடி பண்ணி வச்சுட்டா, சோப்பு நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ குப்பைமேனி சோப் அப்படின்னு சொல்றதுனால, இது 100% நேச்சுரல் ப்ராடக்ட்டு. நீங்க எந்த காரணத்த கொண்டு இத வந்து நாம வந்து 45 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ண போறோம். இந்த மோல்டுலேருந்து அன்மோல்டு பண்ணிட்டதுக்கப்புறம் 45 நாள் கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ, அதனால அதில இருக்கிற அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த தன்மை எல்லாமே வெளிய போயிடும். பியூர் சோப்பா உங்களுக்கு அது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ, இப்ப நம்ம பார்த்துக்க ரோஸ் மில்லோ அப்படின்ற பிராண்ட்ல நாம உருவாக்கிட்டு இருக்கிற இந்த நேச்சுரலான சோப்பு தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறதும். இந்த மாரி நெறைய சோப்பு நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. நெறைய வெரைட்டீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இத வாங்குறவங்க நீங்க டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து மெயில் ஐடி இருக்கு. ஃபோன் நம்பர் இருக்கு. அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க உங்க ஆர்டர பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து குப்பை மேனி சோப்பு நம்ம பவுடர் யூஸ் பண்றதுனால லாங் லைஃப் வரும். 2 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து இது எக்ஸ்பைரி ஆகாது. ஸோ அதனால நல்ல ஒரு தன்மை இருக்கிற ஒரு சோப் இது. வேணுன்றவங்க தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். தேங்க் யூ.